பேனா சார் 5 ரூபா சார். பேனா சார் வாங்கிக்கோங்க சார். லக்ஷ்மி லக்ஷ்மி ஆ என்னாச்சு லக்ஷ்மி? என்னால் நடக்க முடியலங்க. எந்திரிமா. என்னால் முடியலங்க. பசி மயக்கமாக இருக்கு. சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுலங்க. நான் என்னம்மா பண்ணுறது? 2 நாளாக ஒரு பேனா கூட விற்கல. கையிலையும் 10 காசு இல்லை. ஒரு பேனா விற்றாலாவது உனக்கு ஒரு டீயாவது வாங்கி தர்றேன் சார். அண்ணே பேனா என்ன விலை சார் ஒன்று 5 ரூபாங்க சார். ஒரு 20 பேனா கொடுங்கண்ணே. என்னங்க என்னங்க கொஞ்சம் இருமா. சரி தாங்க சார். ஆ இந்தாங்க 100 ரூபா. நீங்கள் நல்லா இருக்கணும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க, நான் உங்கள் தம்பி மாதிரி. வரட்டுமா? சார் சார் ஒரு நிமிஷம் சார். இங்கே பக்கத்தில் ஹோட்டல் ஏதாவது இருக்குதாங்க சார்? ஹோட்டலு ஏதோ ஏற்ற மாதிரி இருக்கு, வாங்க கூட்டிகிட்டு போகிறேன். எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எல்லாம் ஓகே, பட் பெண்ணை வாங்கிட்டு 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக ஃப்ரீயாக கொடுத்துருந்தா அவங்க என்ன சந்தோஷப்பட்டுருவாங்கல்ல? கையில் காசு இல்லாமல் 2 நாள் பட்னியாக கிடந்தோம். அப்போ கூட ஐயா கண்ணு தெரியாது தர்மம் பண்ணுங்க சாமின்னு பிச்சை எடுக்காம பேனா விற்று தான் சாப்பிடணும்னு பிடிவாதமாக இருந்திருக்காங்க. 100 ரூபா ஃப்ரீயாக கொடுத்து அவங்கள நாமே பிச்சைக்காரங்களா? ம்